எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போல்லாம் பர்கர் பீஸான்றது போய் எங்கே பாரு மோமோஸ் தான். தெருவுக்கு 4 மோமோஸ் கடை இருக்குதுங்க. அந்த மோமோஸில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் எனக்குமே பர்சனலாக மோமோஸ் ரொம்ப பிடிக்கும். அது வெஜ் மோமோஸ் தான் நான் மோஸ்ட்டாக வெளியில் போனால் நான் லைக் பண்ணுவேன். அப்படி இப்போ புதுசாக வள்ளலாரில் ஒரு மோமோஸ் கடை வந்திருக்கு. அந்த மோமோஸ் கடை பேர் தான் 24 மோமோஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது கூட 65 சிக்கன்ன்ற மாதிரி 24 மோமோஸ் போல் இருக்குது. என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த மோமோஸ் கடையில் எல்லா மோமோஸுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படி நான் வாங்கின மோமோஸ் தான் இந்த சீஸ் கார்ன் மோமோஸ். இதில் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக அது உள்ள சீஸு கார்னு எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது கூடவே நாங்கள் தாய் மோமோன்னு ஒன்று வாங்கியிருந்தோங்க. அது செம காரம், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தாய் மோமோஸும் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கடையில் இந்த தாய் மோமோஸ், சீஸ் கார்ன் மோமோஸ் தவிர ஒயிட் சாஸ் மோமோஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த பாஸ்தாவோட டேஸ்ட்டு அந்த மோமோஸில் இருக்குது. இது கூடவே இங்கே வந்து ஃப்ரைடு மோமோஸ், ஏகப்பட்ட மோமோஸ் வெரைட்டிஸ் இருக்குதுங்க. நான் எப்போவுமே மோமோஸ் கடைக்கு போனால் வெஜ்ஜு தான் ட்ரை பண்ணுவேன். வெளியில் நாங்கள் அவ்வளோவா நான்வெஜ் வந்து ட்ரை பண்ணுறதில்ல. இந்த வள்ளலாரில் வந்திருக்கிற இந்த மோமோஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஜனங்களும் நிறைய வராங்க. நீங்கள் இந்த வேலூரில் வள்ளலார் சைடில் இருந்தீங்கன்னா இந்த மோமோஸ் கடையை ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மோமோஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே இவங்க வீட்லேயே தயாரித்த மயோனீஸும் அது கூடவே சட்னியும் கொடுக்குறாங்க இந்த மோமோஸ்க்காக. அதுவும் சாப்பிட்டு பார்த்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஸ்டீம்டு மோமோஸும் இருக்குங்க. இதில் ஒன்று ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கடையில் வெளியில் அந்த ஃப்ரோசன் மோமோஸ் இல்லாமல் இவங்களே வீட்டில் தயாரித்து கொண்டு வரதுனால இங்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இங்கே மோமோஸ் செய்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த கடையில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடை வந்து ஹைஜீனிக்காகவும் ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க வந்து கையில் க்ளவுஸ் போட்டுட்டு தான் அவங்க சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த காட்டுறேன் இல்லைங்களா, இந்த மோமோஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃப்ரோசன் கிடையாது. வீட்டிலே அவங்களே தயாரித்து எடுத்துகிட்டு வர மோமோஸ் தான். சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வள்ளலார் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மோமோஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுங்க. தேங்க்யூ. என்ன பண்ணுறேன் பாரு.